வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட்டை எப்படி எந்த டைரக்ஷன், மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அப்படிங்கிறத நம்ம ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் மார்க்கெட்டை பார்க்குறோம். ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அதை வச்சு நம்ம மார்க்கெட்டுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும், நம்ம எப்படி எந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு ப்ரீமியத்தினுடைய கால்குலேஷனை வச்சு நம்ம மார்க்கெட்டை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்குறோம், கால்குலேஷன் பண்ணுறோம். அந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய லைன், அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலில் எந்தெந்த இடத்துல அந்த லைன் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்கிறதாவது நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22,310 சம்திங், 324 எவ்வளோ நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தது. ஸோ நம்ம 22,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸே நம்ம மைண்டில் வச்சு எடுத்துக்கிடுவோம். ஏன்னா அதுதான் நமக்கு வரும். 22,300, 350, 400 அப்படி தான் வரும். நம்ம 22,300 அப்படிங்கிறதே நம்ம வச்சுக்கோம். அப்போ 22,300 அப்படின்னா 22,300 உள்ள கால் புட்டு இந்த ரெண்டு க்ளோசிங் ப்ரைஸையும் நம்ம வச்சு கால்குலேஷன் பண்ணுறோம். அப்போ 22,300 உள்ள கால் ஆப்ஷன் நமக்கு எவ்வளோ அப்படின்னு, காலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 182 ரூபா. ஓகேவா? புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 96 ரூபா. அப்போ மார்க்கெட் மேலே, அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் ப்ரைஸில் இருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்னா, அப்போ நமக்கு 182 ரூபா அப்படிங்கிறத நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 22,494 ரூபா அப்படிங்கிற லெவலில் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ இந்த 22,494 அப்படிங்கிற ப்ரைஸ் எந்த இடத்துல, அந்த இடத்துல என்ன வருது, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி என்ன, அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை இருக்குது. பார்த்துக்கோங்க, இந்த இடம் ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை. ஓகேவா? ஸோ இந்த ஒரு நாள் மட்டும்தான் ஹையா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதுக்கு முன்னாடி இதே இடத்த மார்க்கெட் ஒரு நாள் ரீச் பண்ணியிருக்கு. அதுவும் பாருங்கள், இது நிஃப்டியுடைய ஆல் டைம் ஹையினுடைய பாயிண்ட். அப்போ இந்த இடம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்த மார்க்கெட் நமக்கு ஒரு கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சுன்னா அடுத்து இன்னும் நிஃப்டி ஒரு புதிய உச்சத்தை அடையும் அப்படிங்கிற லெவல். ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹை. இது இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அந்த இடத்துல ஹை மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் மார்க்கெட் நேற்று கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, வியாழக்கிழமை அன்னைக்கும் மார்க்கெட் நமக்கு அந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் இந்த இடம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. நிஃப்டியினுடைய ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கால்குலேஷன் படி தான் நம்ம இப்போ இந்த இதை பார்த்துருக்கோம். அப்போ இந்த ப்ரீமியமினுடைய கால்குலேஷன் லைன் 22,494 ரூபா அப்படிங்கிற லெவலில் வருது. அந்த 22,494 அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்க்கும்போது நமக்கு ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை, அதாவது ஆல் டைம் ஹையில் இருக்குது. அந்த இடத்துல மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா எம் பீரியடில் உள்ள ஒரு சிங்கிள் பிரிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி, கே பீரியடில் உள்ள சிங்கிள் பிரிண்ட், 2 சிங்கிள் பிரிண்ட் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கே பீரியடில் 2 சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 சிங்கிள் பிரிண்ட்டு கே பீரியட்லேருந்து மார்க்கெட்டை கே பீரியடுங்கும்போது நமக்கு டைமிங் என்னென்னா ஒரு 2:30, 2:45 அந்த ரேஞ்சில் வரும். 2:45, 2:30 அப்படிங்கிற ரேஞ்சில் வரும். அதுக்கப்புறம் எல் எம்பு தான், 2 டிபிஓ தான். அதில் எல்லுங்கிறது முழுமையாக ஒரு அரை மணி நேரம் ட்ரேட் ஆகும். எம்முங்கிறது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ட்ரேட் ஆகும். ஓகே, அப்போ நமக்கு மேலே மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு 22,494 ரூபா. ஓகே, மார்க்கெட் இப்போ இந்த க்ளோசிங் ப்ரைஸில் இருந்து மார்க்கெட் கீழே வருது. இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்குது பார்த்தோம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். நீங்கள் பாருங்கள், இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டாக நமக்கு எந்த இடம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம். நிஃப்டியுடைய புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு 22,204 ரூபா அப்படிங்கிறது நமக்கு ப்ரீமியம் கால்குலேஷனை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இது ஷார்ட் ரேஞ்சு ஒயிட் ரேஞ்சுமாங்க. இது ஷார்ட் ரேஞ்சு வச்சு தான் பார்த்துருக்கோம். ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னா நம்ம 2 ப்ரீமியத்தையும் நம்ம பார்த்துருப்போம். 2 ப்ரீமியத்தையும் ப்ளஸ் பண்ணணும்.
அப்படி 2 பிரீமியமும் நம்ம ப்ளஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது ஷார்ட் ரேஞ்ச், வைட் ரேஞ்சா பார்ப்போம். நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கிறது வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான். அதாவது R1, S1 அப்படிங்கிறதுல தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நம்ம R1, S1ல பார்த்துருக்கோம். S2, S1 எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தோம். வைட் ரேஞ்ச் அப்படின்னா அப்போ R2 அப்படின்னா R2 அப்படிங்கும்போது நமக்கு எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதாவது என்ன அப்படின்னா இந்த ப்ரைஸ் லெவல் என்ன அப்படின்னா 22,577. ஸோ இதுதான் வந்து R2 மார்க்கெட் மேலே, அதாவது அப் ட்ரெண்டில் போய் 2 பிரீமியத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஷார்ட் ரேஞ்ச், வைட் ரேஞ்சுன்னு பார்த்தோம். அதில் வந்து ஷார்ட் ரேஞ்சுனா அப் ட்ரெண்டில் வந்ததுன்னா மார்க்கெட் வந்து 494. அதை தாண்டி மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம் பேஸ்ட் நம்ம கால்குலேஷன் பார்க்கும்போது தான் அதை தாண்டி மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா 577. ஓகே. மார்க்கெட் கீழே, அதாவது வந்துன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம் 22,204. ஸோ அடுத்து சப்போர்ட் எதுவாக இருக்கும், S2 எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,022 ரூபா. அது 22,204. இது 22,202. இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட். ஸோ இந்த இடம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவினுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த இடம் இருக்குது. அந்த இடம் வந்து ஒரு வெர்ஜினாக இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். என்னைக்குள்ளனா 26 மார்ச் 20ஆம் இந்த இடத்துல நல்ல ட்ரேட் நடந்திருக்கு. ஒரு ஹெவியான அந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சப்போர்ட் ப்ளஸ் அதுக்கு முந்தின நாத்தினுடைய வேல்யூ ஏரியாவினுடைய ஹை இருக்குது நமக்கு. ஸோ வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது. ஸோ இந்த இடம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா லோ எல்லாமே இந்த இடத்துல வர்றதுனால அந்த 22,222 அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டில் ஷார்ட் ரேஞ்ச், வைட் ரேஞ்ச் படி பார்க்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன். நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் அந்த இடம் எந்த லெவலில் இருக்குது, அந்த இடத்துல என்ன வந்து நமக்கு வந்து லைன் இருக்குது, வேல்யூ ஏரியா இருக்கா இல்லைனா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஓகே, இதுதான் வந்து நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.